ஹலோ காய்ஸ், நீ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வேட் எம்எஸ் வேட்ல நம்ம நிறைய ஷார்ட்கட் கீஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் எப்படி எப்படி நம்மளுக்கு வருது, அதாவது புதுசா நம்ம சிஸ்டம்ல தனியா ஷார்ட்கட் கீஸ்லாம் நம்மளால ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம புதுசா ஒரு சாஃப்ட்வேர்ல உட்காரும் பொழுது அந்த இதுல என்ன ஷார்ட்கட் கீஸ் இருக்கு அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம எப்படி லிஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம இது ஏஐல போய் இப்படி கேட்டுட்டு இருப்போம். அதாவது ஒரு ஷார்ட்கட்டுக்கும் எப்படி நம்ம பிரிண்ட் கொடுக்கணும், எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஷார்ட்கட் கீஸ் என்ன, அந்த மாதிரி நம்ம இதுல ஏஐட்ட போய் கேட்போம். அப்படிலாம் இல்லாம நம்ம இப்போ லிஸ்ட் எடுக்கிறது எப்படி அப்படின்றத வந்து பார்க்க போறோம். எப்படி அப்படின்னா, இப்போ இதுல பார்த்தோம்னா இந்த இதுல டெவலப்பர்ன்ற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்றதுக்கு ஃபைல் அப்படின்ற ஐகான்குள்ள போய்கிட்டு சொல்லிட்டு இருக்கலாம், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதுல கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதுல உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டெவலப்பர் அப்படின்றது வந்து ஆஃப்ல இருக்கு. அந்த டெவலப்பர் அப்படின்றத வந்து நீங்க டிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வேட் ஃபைல் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கும். இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ல இந்த மேக்ரோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெனு வரும். இதுல நீங்க லிஸ்ட் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல போட்டுட்டு ரன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இதுல கரண்ட் கீபோர்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரண்ட் கீபோர்ட் செட்டிங் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிரும். இப்போ நம்மளுடைய சிஸ்டம்ல நம்ம வேட் ஃபைல்ல என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் கொடுத்தா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் ரியாக்ட் ஆகும் அப்படின்றது ஃபுல் லிஸ்டா உங்களுக்கு இருக்கும். இது என்ன ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்கும்னா, ஒவ்வொரு சிஸ்டம்லையும் ஒவ்வொரு ஷார்ட்கட் கீஸ் நம்மளா ரெடி பண்ணிக்கிடலாம். அந்த ரெடி பண்ண ஷார்ட்கட் கீஸ் வந்து நம்மளா ஒரு மேனுவலா ஒரு விஷயம் பண்ணும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்து பார்க்கறது ஈஸி. சப்போஸ் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நல்ல பெனிஃபிட் அப்படின்னா ஆல்ரெடி சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸே பெஸ்ட். ஏன்னா அது எல்லா சிஸ்டம்ல உட்காரும் போதும் ஒரே ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இது மாறி இருந்துச்சுன்னா நம்ம இந்த லிஸ்ட் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.